ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். 4 போர்ஷன் துவரப்பருப்புனா 1 போர்ஷன் கடலைப்பருப்புன்னு ரேஷியோவில் ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் பருப்பெல்லாம் அரைக்க போகிறேன். அதுக்கு 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள். பருப்பை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். பருப்போடு கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். உப்பு, நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த டம்ளர் அளவில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சம் புளியும் சேர்த்து குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊறின புளியோட 1.25 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் மல்லித்தூள், 1.25 to 1.5 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் சோம்புத்தூள், இது நான் வீட்டில் ரெடி பண்ண பவுடர். கல்லுப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் வெந்தயம், சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். எல்லாம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற டைமில் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் அதே புளியில் ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி அதையும் குழம்புல சேர்த்துக்கிறேன். கொதிக்கிற குழம்புல ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். நான் அடுப்பையும் இப்போ சிம்மில் வச்சுட்டு எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா மீடியமில் வச்சு குக் பண்ண போகிறேன். உருண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி குழம்பையும் திக்கன் பண்ணும். பருப்புருண்டை செய்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் பாதி குழம்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 22 உருண்டை கிட்ட வந்தது. மிச்சம் இருக்கிற மாவை யூஸ் பண்ணி ஈவினிங் டைம் சிம்பிள் வடை பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பருப்புருண்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறமா குழம்புல மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு உருண்டை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். Thank you and happy food.